பிரபஞ்ச பிராண நாடி ரகசியம் 5ஆம் நாள் அறிமுக வகுப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சாதாரணமான ஒரு தலைப்பு அல்ல, ஒரு முக்கியமான தலைப்பு இது. நாம் அனைவரும் மூச்சை சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த மூச்சின் அடிப்படை தன்மையை அறிந்திருக்கிறோமா? மூச்சு எங்கிருந்து வருகிறது, எங்க செல்கிறது, ஒரு நாளில் எத்தனை மூச்சு விடுகிறோம், இந்த மூச்சுக்கு நம் உடலுக்கு என்ன தொடர்பு, இந்த மூச்சுக்கு நம் மனதுக்கும் என்ன தொடர்பு, இந்த மூச்சுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு, இவையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார்கள். மனிதன் உணவால் வாழ்வதில்லை, மனிதன் முக்கியமாக மூச்சால் தான் வாழ்கிறான். அதாவது உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் கூட சில நாட்கள் வாழ முடியும். ஆனால் மூச்சு இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உயிரின் அடிப்படை உணவு தான் மூச்சு. இப்போ ஒரு கேள்வி, நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? இதயம் துடிப்பதாலா? இல்லை. மூளை செயல்படுவதாலா? அப்படின்னாலும் இல்லை. உயிர் பிராணன் உடலில் ஓடுவதால் தான் அந்த உயிர் பிராணனை உடலுக்குள் கொண்டு வருவது இந்த மூச்சு. சித்தர்கள் மூச்சை வெறும் காற்று மட்டும் என்று பார்க்கவில்லை, அவர்கள் அதை உயிர் பிராணன் என்று பார்த்தார்கள். இப்போது இன்னொரு கேள்வி, ஒருவர் கோபப்படும் போது மூச்சு எப்படி இருக்கும்? நார்மலா அது வேகமா இருக்கும். பயப்படும் போதும் வேகமா இருக்கும். அழும்போது தடுமாற்றத்துல வேகமா இருக்கும். கவலைப்படும் போது ஒழுங்கற்றதான ஒரு வேகத்துல இருக்கும். ஆனா தியானத்தில் இருக்கும் ஒரு ஞானியின் மூச்சு எப்படி இருக்கும்? அது ரொம்ப ரித்தமேட்டிக்கா மெதுவாக இருக்கும், அது அமைதியா இருக்கும், அது ரொம்ப ஆழ்ந்து ஒரு ரிதமேட்டிக்கா அந்த சுவாசங்கிறது உள்ளும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனாலதான் சித்தர்கள் சூட்சமத்தை கண்டுபிடித்தார்கள். அதாவது மனம் வேகமாக இருந்தால் மூச்சும் வேகமாக இருக்கும், மூச்சு அமைதியானால் மனமும் அமைதியாகும். இதுதான் பிராணாயாமத்தினுடைய ஒரு அடிப்படை. மூச்சை மாற்றினால் மனம் மாறும், மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். இப்போது உடல், மனம், ஆத்மா அப்படின்னு ஒரு மும்மூர்த்தி தத்துவம் இந்த மூச்சின் பின்னாடி இருக்கு. அதுல இந்த உடல் பற்றி பார்ப்போம். மூச்சின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் உடலின் சக்தி வேகமாக செலவாகும். அது சில கடினமான உணவுப் பொருளை உண்டாலும் அது ஜீரணிக்க கூடியதுக்கு தேவையான அந்த மூச்சினுடைய சக்தி அதிகம் தேவைப்படும். மூச்சினுடைய எண்ணிக்கை குறைந்தால் அப்போ அந்த உடலினுடைய சக்தி சேமிக்கப்படும். சித்தர்கள் இதை வங்கி கணக்கோட, நம்ம சேமித்து வைக்கும் ஒரு வங்கி கணக்கோட ஒப்பிட்டார்கள். ஒவ்வொரு மூச்சும் ஒரு செலவு, அதாவது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு உயிர் நாணயம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்றோமோ அதனுடைய ஆயுளுடைய வேகம் குறைஞ்சிரும். அதை சீராக பயன்படுத்தினா ஆயுள் நீளும். இதுதான் சித்தருடைய சித்தாந்த மந்திரமா நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உயிர் பிராணன் தான். இப்போது உடலை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மனதை பத்தி பார்ப்போம். மனம் என்பது எண்ணங்களுடைய ஓட்டம். எண்ணங்கள் அதிகமானால் மூச்சு வேகமாகும். மூச்சு மெதுவா பண்ணும்போது அந்த எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறையும். அதனாலதான் யோகிகள் என்ன பண்ணியிருக்காங்க, முதலில் மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூத்திரமா என்ன பண்ணாங்க, இந்த மூச்சை தான் அவங்க முதல் ஆயுதமா எடுத்தார்கள்.
அந்த மூச்சை முதல் ஆயுதமா எடுக்கும்போது மனம் தானாக அமைதியாகிறது. இப்போது இந்த உடல், மனம், ஆத்மாவுக்கு அடுத்த நிலையில உடல், மனம் அடுத்த நிலையில ஆத்மா. அத பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து மூச்சு என்பது உடலுக்கும், ஆத்மாவுக்கும் இடையேயான ஒரு பாலம். சரிங்களா? ஒரு கன்ஜெக்ஷனா வந்து ஒரு 2 சென்டென்ஸ இணைக்கிறதுக்காக ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா? இணைப்புச் சொல் மாதிரி உடலையும், மனதையும் இணைக்கக்கூடிய பாலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, உடல் அப்படிங்கிறது வந்து அத ஸ்தூலமா சித்தர்கள் வந்து சொல்றாங்க. உடல் வந்து ஸ்தூல தத்துவம். மனம் வந்து சூட்சும தத்துவம். ஆத்மா வந்து அதிசூட்சும தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் மூச்சை அறிந்தவன் தன்னை அறிகிறான். தன்னை அறிந்தவன் இந்த பிரபஞ்சத்தையே அறிகிறான். எப்படி இந்த உலகத்தை வந்து அடங்கி எல்லா பருப்பொருளையும் உள்ளடங்கி இருக்கோ, அதேதான் இந்த பிண்டமும் பிரபஞ்சமா ஒவ்வொரு உடலும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சித்தர்கள் வந்து உணர்ந்து அவங்க பல பாடல்கள்ல, பரிபாஷைகள்ல, பல இடங்கள்ல அத சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. மூச்சினுடைய நீளம் குறைந்தால் என்ன? மூச்சினுடைய எண்ணிக்கை குறைந்தால் என்ன? இததான் வந்து சித்தர்கள் வந்து முக்கியமா அவங்க இத குறைக்கிறதுக்கு உண்டான வழியில அவங்க வந்து அவங்க வாழ்நாள்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. அதாவது உடல் அப்படின்னா மூச்சு நம்ம வந்து எண்ணிக்கை, நீளம் அப்படின்னு குறைக்கும்போது, நம்ம வந்து இந்த சக்தி சேமிக்கப்படும். நரம்பு மண்டலம் அமைதியாகும். இதய துடிப்பு சீராகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும். மனம் அதே அந்த சுவாச நீளம் குறைந்தால், எண்ணிக்கை குறைந்தால், இப்போ மனம் வந்து என்ன ஒரு ஒரு நல்ல நிலை அடையுது அப்படின்னா, மனதில் உள்ள கவலைகள் குறையும். பயம், பதட்டம் இது குறையும். கோபம் என்பது குறையும். எண்ண அலைகள் வந்து அமைதியாகும். நம்ம சிந்தனை வந்து தெளிவா இருக்கும். நிதானமா யோசிக்கும். சரிங்களா? அடுத்தது இதே மூச்சு நீளம் அந்த எண்ணிக்கை குறையும் போது, இந்த ஆத்ம உள்ளுணர்வு இருக்கு இல்லைங்களா? அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த தியானம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு இல்லைங்களா? ஆழ்ந்த தியான நிலைக்கு அதுல ஓரளவுக்கு எல்லாத்தையும் அப்படியே வெளி உலக அந்த எண்ணங்கள மறைத்து, இந்த ஆழ்ந்த தூய அந்த ஒரு அந்த தியான நிலைக்கு போறதுக்கு இது வந்து ஒரு அடிப்படையா இருக்கும். இந்த பிராணனுடைய சக்தி வந்து அது ரொம்ப எழுச்சியா இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆன்மா வந்து விழிப்புணர்வு தொடங்க ஆரம்பிக்குது. நண்பர்களே, மூச்சை வென்றவன் உடலை வென்றான். மூச்சை வென்றவன் மனதை வென்றான். மூச்சை வென்றவன் விதியையும் வெல்கிறான், மதியையும் வெல்கிறான். அதனால்தான் சித்தர்கள் கூறுகிறார்கள், மூச்சே வாழ்க்கை, மூச்சே சக்தி, மூச்சே பிராணன், மூச்சே இறைவன் முதல் அருள், அதுவே திருவடி. இதுதான் ஆன்மீகம். சரி நண்பர்களே, அடுத்த வகுப்புல அறிமுக வகுப்புல இந்த உயிர் பிராண மூச்சு ஒரு நாளையில எத்தனை சுவாசம் வந்து மனித சுவாசம் இயங்குது, சந்திரன் வந்து அது எந்த விகிதத்துல அந்த சுவாசத்தை எடுத்துக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எந்த அளவுக்கு சுவாசத்தை எடுத்துக்குது, இது வந்து மனித சுவாசத்தை விகிதத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கணக்குலாம் இருக்கு. ஸோ இந்த கணக்குலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அது 30 நாள் வகுப்புல தெளிவா பார்ப்போம். நாளைக்கு வந்து 6ஆம் நாள் வகுப்புல இதனுடைய அறிமுகம் என்ன, மேலோட்டமா என்னங்கிறது நம்ம நாளைக்கு நிச்சயமா பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த 6வது நாள் அறிமுக வகுப்புல சந்திப்போம். நன்றி.